அவர் சொல்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் ஆகும், பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டாக இருக்குது சார், எப்படி சார் தாங்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னார், நம்ம வந்து தியேட்டருக்கெலாம் ஒரு படம் எடுக்கணும், அது கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். வெரி கான்ஃபிடென்ட் ஆன் மனும் அண்ட் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வில் ஸ்பெண்ட் ஆன் த ஃபில்ம். வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். எங்கேயுமே வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்தால் இது வேலைக்கு ஆகாது, சொல்லி கேட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு டே ஒன்ல வந்து ரொம்ப தெளிவாக ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். சார் ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா இந்த அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஓடிடியாக இருக்கட்டும், மற்ற பிஸ்னஸ்லாம் டவுன் பண்ணி தியேட்டர்ஸ் நம்பி மட்டுமே நம்ம படம் எடுக்க வேண்டிய கட்டாயமான ஒரு நிலைமையில் இருக்கும். ஸோ இட் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ அதோட பெரிய எக்ஸாம்பிள் தான் எனக்கு இருக்கும். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி த கான்ஃபிடன்ஸ் ஹி ஹேட் இன் தி ஸ்கிரிப்ட். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெங்கடேஷ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மன்மோகன் அவர் எல்லாத்துலேயுமே பயங்கர ப்ராப்பராக இருப்பார். அந்த ஷூட்டிங்காக இருக்கிறது இப்போ நீங்கள் ட்ரெஸ் பண்ணி வந்தது கூட பயங்கர கல்யாணத்துக்கு வந்து பார்த்தா புது ஃபார்மல் ஷூஸ்லாம் இட்ஸ் வெரி தட்ஸ் வெரி லைஃப் ஸ்டைல் வந்து அப்படி தான். ப்ளஸ் அது வந்து அவரோட ஒர்க்கையும் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டாக, ரொம்ப ஆர்கனைஸ்டாக, ரொம்ப கிளாரிட்டியோட ஷூட் பண்ணார். ஸோ ஆக்சுவலாக இந்த படம் ரொம்ப நாள் ஷூட் பண்ணியிருக்கணும், பட் பிகாஸ் ஆஃப் இஸ் கிளாரிட்டி அண்ட் எக்ஸிக்யூஷன் வி ஃபினிஷ்ட் இன் லெஸ் நம்பர் ஆஃப் டேஸ் வாட் இட் வுட் ஹேவ் ஆக்சுவலி டேக்கன். ஸோ அதில் வந்து இட்ஸ் ஃபினாமினல். இட்ஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஹிம். எல்லா ஆர்டிஸ்டும் சொல்லுவாங்க, பட் இட்ஸ் ட்ரூலி ஸ்பெஷல். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் மெமரபிள். அப்புறம் என்னோட கேமராமேன் மயிலார் அவருக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. பட் ரொம்ப கூலான ஒரு பர்சன். அவர் வந்து நம்ம ஏதாவது ஷார்ட் ஏதாவது காம்ப்ளிகேட்டாக சொன்னால் அப்படியே முடி இருக்கிற மாதிரியே சொல்லி தர சொல்லி நம்ம இருக்கிற மாட்டேங்க. பட் வெரி வெரி ஸ்வீட் பர்சன், வெரி வெரி டேலண்டட். அவர் போகிற மனு போகிற ஸ்பீடுக்கு அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சரி, குவாலிட்டியாகவும் வந்து எடுத்தார். ப்ளஸ் இந்த படத்தில் அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஷார்ட்ஸ் இருக்குது. அது பாம்பேயில் எடுக்கும்போது அவரும் என் கூட டைவ் பண்ணி, அவரும் கேமரா அந்த அண்டர் வாட்டர் கேமராமேன் கூட அவரே டைவ் பண்ணி வந்துட்டு அவர் வித்தியெல்லாம் காட்டிட்டு இருந்தார். ஸோ இட்ஸ் வெரி ரேர் தட் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கிற ஒரு கேமராமேன் ரொம்ப டேரிங்காக, ரொம்ப ஒரு ஹேண்டிலாகவே நிறைய விஷயம் பண்ணார். ஸோ I think for this film is done a fantastic job. So that was very sweet. Thank you sir. Thank you so much. அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் திகு சார். ஐ திங்க் இந்த படம் பார்த்தோன்னே எல்லாருமே வந்து சொன்னது மீதி எல்லாம் நமக்கு கடவுள் திகு சார் தான் இருக்குது அப்படின்னு. இட்ஸ் a very sweet ஒரு ஆக்ஷன் ஒரு ஃபில்ம். லாட் ஆஃப் திங்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மியூசிக். அந்த ஒரு எலிவேஷன் இந்த படத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ நீங்கள் பார்க்குற பாட்டு ப்ளீஸ் எனக்கு ஃபேவரட் சாங். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மெலடியாக இருக்கட்டும், மீதி இருக்கிற சாங்ஸ் இருக்கும் படத்தில் வந்து இதெல்லாம் ஃபென்டாஸ்டிக் தான். அது இல்லாமல் இப்போ வந்து டீசரில் இருக்கிற ஆர்ஆர் இருக்கட்டும், படத்தில் வர ஆர்ஆர் இருக்கட்டும், இஸ் ஃபினாமினல். வி நீடட் ஹிம் ஃபார் திஸ் ஃபிலிம் சொல்லலாம். ஸோ தட் மச் இந்த அளவுக்கு அவர் வந்து இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். Person I think is not here now. So I think அவரோட கட்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து காண முடியாது, 3 hours இருக்க முடியாது. ஸோ லாட் ஆஃப் கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம் ஆல்சோ. சும்மா ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் இல்லாமல் பிளாட் சப் பிளாட் நிறைய கேரக்டர்ஸ் படத்தில் அவங்களுக்கு எல்லா கேரக்டர்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து ஒரு கரெக்டான ஒரு டைம் தேவைப்படுது. பட் இட் cannot be too long. ஸோ எவ்ரிதிங் வாஸ் டன் ஃபென்டாஸ்டிக். அண்ட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர் அவர் எனக்கு தெரிஞ்ச படத்தில் 80 days ஒர்க் பண்ணாருன்னு. எல்லா கைட்டுமே வந்து ஒரு படத்தில் எப்பவுமே ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் மூவ் இருக்கும் அண்ட் நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸே இருக்குது படத்தில். ஸோ மாஸ்டர் வந்து அவரோட ஆஸ் எ ஃபிலிம் ஒரு கோ டைரக்டர் மாதிரி தான் அவர் ஒர்க் பண்ணார். ஸோ தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா படத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப ஸ்பீக்காக இருக்கும். ஸோ
ஸோ டெஃபினெட்லி நீங்கள் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நம்புகிறேன். கம்மிங் டு மை ஆக்டர்ஸ், கௌதம் பிரதர், அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ ரியலி லவ் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ஃபிலிம். அவர் ரொம்ப கூலாக, ரொம்ப செக்ஸியாக, ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக, ஒரு செம்ம ஆட்டிடியூடோட அவர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ஈச் டைம் ஒவ்வொரு சீன் பார்க்கும்போது நான் கால் பண்ணி சொன்னது செம்மையாக கலைக்கிறீங்க இந்த சீனில். ஸோ விச் இஸ் நீட் அந்த அந்த ஒரு 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 ஸ்டைலிஷ், ஒரு 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 எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு பண்ணுற விஷயம் அந்த கேரக்டருக்கு தேவைப்படுது. ஸோ ஐ திங்க் he just pulled it out with so much ease. அதாவது நான் எப்பவுமே சொல்லுவேன் பிரதர் வந்து பெரிய எடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம் ஆக்சுவலி. ஸோ ஐ திங்க் கௌதம் நீங்கள் படம் பார்க்கும்போது யூ வில் டெஃபினெட்லி சீ இஸ் ஒர்க் அண்ட் ராஜ்குமார் சார் அவருக்கு வந்து டெய்லர் மேட் டீசல் நடந்து வர மாதிரி பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒரு டீவியேஷனே தேவை. இந்த கேரக்டர் இவ்வளோ தேவை வேறு தமிழ் யாருமே பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அண்ட் இஸ் புல் இட் ஆஃப் வித் ஸோ மச் ஈஸ். சில ஸ்டைலான இதெல்லாம் வந்து நம்ம வந்து அது ஒரு பேர்த்தில் இருக்கணும் சார். அது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஐ திங்க் ஹி ரியலி வித் த கேரக்டர். ஸோ நைஸ். இன்ஃபேக்ட் அவர் பண்ண ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நான் பார்த்துட்டு ஆக்சுவலி சாரை பார்க்கணும். அவர் நியூசிலாண்டில் வந்து நினைக்கிறேன் சார், என்ன சார் இப்படி பண்ணியிருக்கிறீங்களா சார், கஷ்டமாக இருக்குது சார், பாருங்க இதெல்லாம் உங்களை மேட்ச் பண்ண முடியுமான்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தேன். தட் வாஸ் அ சிங்கிள் ஷாட். படத்தில் அது கட் பண்ணியிருக்கோம், பட் ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ தட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். மஞ்சு மேம், மண்ணு வந்து இந்த கதை சொல்லணுன்னா ஒரு விஷயம் தான் சொன்னேன். ஒரு நோ ரீப்ளேஸ்மெண்ட், இவங்க படம் பண்ணலாம் நான் என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல அப்படின்னாங்க. ஸோ எனக்கு ஒரு 6 months அவங்க பின்னாடியே பார்த்து இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கொச்சின் போய் கதை சொல்லி அப்புறம் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், செகண்ட் டிராஃப்ட். ஸோ ஐ மீன் இந்த படத்தில் வந்து அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு சூப்பர் கேரக்டர், லைக் த பைனிங் கேரக்டர் ஃபார் ஆல் த கேரக்டர்ஸ் இந்த ஃபிலிம் மாதிரி. கண்டிப்பாக அவங்கள பற்றி சொல்ல தேவை. ஸோ கிரேட் இந்த ஃபிலிம். அப்புறம் வந்து அண்ணா நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸ்பாட் ஒரு ஷார்ட்டுக்கு நம்ம அன்வைட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும் அந்த அளவுக்கு. ஸோ பட் தட்ஸ் வெரி நைஸ். ஏன்னா நம்மளுக்கே வந்து ஒர்க் பண்ணும்போது இவ்வளோ ஷார்ட், இந்த ஷார்ட் இவ்வளோ கேள்வி கேட்காம ஒருத்தவங்க இவ்வளோ டவுட் வருமான்ற ஒரு இதே நமக்கு வரும். பட் இட்ஸ் வெரி வெரி ஹெல்தி. இட்ஸ் நாட் லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்டூபிட் டவுட்ஸ் இல்லாமல் ரொம்ப ரெலவெண்டாக அந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் ரியலி சூட்டட் த ரோல் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தது. தேங்க்யூ நிறையா. அண்ட் ரைசா அண்ட் அத்துல்யா மாஸ்டர் பெல் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் அது ஏன்னா கிளைமேக்ஸ் இருக்கும்போது வந்து நாங்கள் ஷூட் பண்ணிக்கும்போது டெய்லி அத்துல்யாவும் ரைசா வந்து டெய்லி ஒரு 5 hours ரிவர்சல்ஸ் தான் ஆக்ஷன் சீக்வன்ஸஸ். ஸோ பட் எல்லாருமே பிகாஸ் இட்ஸ் ஒரு ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் இருந்தாலும் எல்லாருமே வந்து அவ்வளோ நேச்சுரலாக இருக்கிறது, ரொம்ப ஃபேக்காக இருக்கும். விமன் ஃபைட் பண்ணுறது ரொம்ப ஃபேக்காக இருக்கிறது சொல்லிட்டு ஐ மீன் லாட் ஆஃப் தாட் அண்ட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் கான் இன்டு திஸ் ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக அவங்களோட எஃபர்ட்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக். கண்டிப்பாக நம்ம காளி சார் அவர் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இமோஷனல் பர்சன், இமோஷனல் கேரக்டர். ஸோ ஆஸ் எ ஃபில்மாக வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு. அண்ட் பெஸ்ட். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஃபில்ம். ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 years இந்த படம் மட்டும்தான் பண்ணேன். ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் இஸ் சக்ஸஸ் அண்ட் ரெகக்னிஷன். தேங்க்யூ. இன்னைக்கு வந்து இந்த டீசர் மார்ச் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மூவிஸ் கம் டு ஃபுல் சர்க்கிள் நல்ல கம்ப்ளீஷன் வந்துருக்கலாம். அண்ட் இந்த படத்தை யோசிக்கும் போது எங்களுக்கு மனு வந்து எஃப்ஐஆர் முடிச்சுட்டு எங்களுக்கு கதை வந்து சொன்னாங்க. சொன்ன விஷயங்கள் எதுவுமே வந்து நம்புற மாதிரியே இல்லை. என்ன இருந்தாலும் நடக்குமா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு 4-5 இன்சிடென்ட்ஸ் சொல்றாங்க. இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே என்னன்னா, இது வந்து ஒரு பப்ளிஷ் ஆகாமல் இருந்தாலோ இல்லைன்னா ஒரு பத்திரிகையில வராமல் இருந்தாலோ இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு அடிச்சு சொல்லலாம். அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் தான் வந்து
எடுத்து வச்சுட்டே இருந்தாரு. இந்த கதையின் போக்கு எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா 1965ல இந்தியா அண்ட் CIA அவங்களுடைய இந்தியன் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ராவோட ஃபார்ம் ஆகல. அந்த டைம்ல வந்து CIA அண்ட் இந்தியன் இன்டெலிஜென்ஸ் வந்து சைனாவுக்கு ஒரு சர்வேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நந்தா தேவின்ற நம்ம ஹிமாலயன் மலை மேல 7 புளூட்டோனியம் கேப்சூல் எடுத்து போறாங்க. புளூட்டோனியம் இஸ் நியூக்ளியர் மெட்டீரியல். அந்த எடுத்துட்டு போறாங்க சர்வேலன்ஸ்க்கு. அந்த 7 நியூக்ளியர் புளூட்டோனியம் கேப்சூல்ஸ் வந்து அங்க பனி ஜாஸ்தி பெய்யுது, ஸ்னோ ஸ்டார்ம் வருதுன்னு சொல்லி தொடர்ந்து போயிடும். திருப்பி போய் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அதை கண்டுபிடிக்கலாமான்னு இது வரைக்கும் அது கண்டுபிடிக்கப்படாது. ஸோ அதோடைய டேஞ்சர் வந்து யோசிச்சு பார்க்கறது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அளவுக்கான ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் அது. இது வந்து 1977 தான் உலகத்துக்கே தெரிய வந்து அமெரிக்காவில் ஒரு இதுல வந்து பப்ளிகேஷன்ல வந்து சொல்றாங்க இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கு நடந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் மிஷன்ல ஒரு ஃபெயிலியர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தோட ஆரம்ப புள்ளி அதுதான். அந்த ஒரு நியூக்ளியர் டிவைஸ் காணாம போனதுல இருந்து அதோட பின் விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை கலந்த ஆனால் நிறைய உண்மை சம்பவங்கள் தொடுக்கப்பட்ட ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான் இந்த மிஸ்டர் எக்ஸ். ஜெனரலா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இல்லைன்னா ஒரு ஆர்மி ஆஃபீஸரோ அவங்களுடைய சர்வீஸ்ல வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து கவர்மெண்டோ இல்லை மக்களோ வந்து அவங்களுக்கான மரியாதை செலுத்தாங்க. அவங்க ரெக்கக்னைஸ் ஆகுது, அவங்களுடைய சர்வீஸ் ரெக்கக்னைஸ் ஆகுது, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரெக்கக்னைஸ் ஆகுது. ஆனால் இந்த ரா மாதிரியான ஒரு ஸ்பைஸ் ஒரு ஏஜென்ட்ஸ்க்கான வாழ்க்கையில எது நடந்தாலும் வெளியே தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சர்தார் பண்றதுக்கு முன்னாடில இருந்து 2-3 விஷயங்கள் இதுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு போது எங்களோட ஒர்க் பண்ண 2 பெரிய ஆர்டிஸ்டுடைய ஃபாதர்ஸே வந்து ரால இருக்கிற ஆட்கள். அது வந்து பேச்சுவார்த்தை தெரிய வருது. ஸோ அவங்க வந்து ரொம்ப அன்அசியூமிங்கா நம்ம மாதிரியே சாதாரணமா இருக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் அவங்க பண்ற வேலை வந்து மிகப்பெரிய வேலை. அவங்க தடுக்கிற விஷயங்கள் ரொம்ப பெருசு. தடுக்கலைன்னா அது வந்து அதோடைய இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரா ஏஜென்ட்ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய சர்வீஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு ட்ரிபியூட் தான் இந்த படம். ஸோ அது ரொம்ப பெருமையை நாங்கள் படுறோம். ஏன்னா இதை வந்து இந்த மாதிரி ஒரு படத்துல ஒரு நியூக்ளியர் பேஸ்டா ஒரு விஷயம் வரும்போது எக்ஸாஜரேட் பண்றதுக்கு ரொம்ப நிறைய ஸ்கோப் இருந்தாலுமே மனு வந்து அதுல ரொம்ப ரியலிஸ்டிக்கா எவ்வளவு வந்து சினிமேட்டிக் லிபர்ட்டி ரொம்ப எடுத்துக்காம எவ்வளவு க்ளோசர் டு ரியாலிட்டி கொண்டு கொண்டு போயிருக்காரு. அஃப்கோர்ஸ் வித் லாட் ஆஃப் ஃபிக்ஷனல் எலிமெண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் வித் லாட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி விச் இஸ் இன்ஃபியூஸ்ட் வித் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ஸோட இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து மனு ஹஸ் புல்ட் இட் ஆஃப். அண்ட் ஆப்வியஸ்லி த டீம் தட் இஸ் பிஹைண்ட் த ஒர்க் இஸ் ஹியூஜ். இப்போ வந்து சரத்குமார் சார் ஆகட்டும், ஆர்யா பிரதர், கௌதம் கார்த்திக், மஞ்சு மேடம், இவங்கெல்லாம் வந்து இந்த ரோல்ஸை வந்து தயங்காம ஏற்றுக்கு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து உனக்கு ஜாஸ்தி ரோலா எனக்கு ஜாஸ்தி ரோலா இல்லை, அவ்வளோ எல்லாருமே வந்து அவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு ரோல் பிளே பண்றாங்க. அண்ட் இந்த படத்துல வந்து அனகா, அதுலியா, ரைசா, காளி வெங்கட், இதுல ஆக்ஷன்ல இல்லாத ஒரு 3 ஆட்கள் நானும் வெங்கடேஷனாவும் மனு ஆகணும் மட்டும்தான். அத்தனை பேரும் ஆக்ஷன் தான் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்து இது தேவைப்பட்ட லொகேஷன்ஸ், தேவைப்பட்ட செட்ஸ் எல்லாமே பிரம்மாண்டம் தான். எதுவுமே வந்து சம்டைம்ஸ் லைவ் லொகேஷன்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி செட்ஸ் போட வேண்டியிருந்துச்சு. சம்டைம்ஸ் நாங்கள் ரியல் லொகேஷன்ஸ் போய் எடுக்க வேண்டியிருந்தது. ஸோ இதுக்கு ஒரு ஸ்கேல் அண்ட் வெரைட்டிக்கு வந்து இந்த டீம் பட்ட கஷ்டங்கள், பட்ட உழைப்பு வந்து ரொம்ப பெரிய உழைப்பு. ரொம்ப அன்அசியூமிங்கா இருக்கிற ஒரு டீம் தான். பட் ஐ திங்க் ஒர்க் தட்ஸ் கான் இன்டு திஸ் ஃபிலிம் இஸ் ஹியூஜ். ஸோ எனக்கும் வெங்கடேஷனாக ரொம்ப நிறைவான படம். பிரின்ஸ் பிக்சர்ஸ் அண்ட் மேவரிக் மூவிஸ் இணைந்து தயாரிச்சு இணைந்து பிரசன்ட் பண்ற ஒரு ஃபிலிம். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டுடே that we have come to this particular point.